Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா 5th ஸ்டாண்டர்ட் 3rd term சயின்ஸ் யூனிட் 2 அனிமல்ஸ் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் பாருங்கள், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கம். The type of reproduction in which only a single parent gets divided into two new offspring is known as asexual reproduction. ஒரு உயிரி ரெண்டு இளம் உயிரியா பிளவடைதன் மூலம் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் தான் பாலிலா இனப்பெருக்கம் சொல்லுவோம். ஒரு உயிரி ரெண்டு இளம் உயிரியா பிளக்குது தானே, அதுதான் பாலிலா இனப்பெருக்கம். This type of reproduction takes place in microorganisms like hydra and amoeba. இந்த வகையான இனப்பெருக்கம் ஹைட்ரா, அமீபா போன்ற நுண்ணுயிர்களில் தான் நடைபெறுது. Asexual reproduction produces offspring that are identical to the parent. இந்த பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் பெற்றோர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் உயிரினங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. இந்த இளம் உயிரிகளும் பெற்றோர்கள் மாதிரியே தான் இருக்கும். There are several ways by which animals reproduce asexually. Some of them are explained below. விலங்குகள் பல வழிகளில் பாலிலா இனப்பெருக்கம் செய்யுது. எதெல்லாம் பாலிலா இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். Fission. Fission occurs in some invertebrate organisms without backbone, multicelled organisms. பிளவி பெருக்கம் முதுகெலும்பற்ற பல செல்களையுடைய உயிரிகளில் நடைபெறுது. In this method, an organism splits itself into two parts. ஒரு உயிரி தானாவே ரெண்டு உயிரியா பிரிவடையுது. For example, flatworms, sea anemones and sea cucumbers divide into two halves and regenerate the other half in each of the resulting individuals. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த தட்டைப்புழு, பிளாட்ஃபார்ம்ஸ்னால் தட்டைப்புழு, சி அனிமோன்ஸ் அப்படின்னா கடற்பஞ்சு, சி குக்கும்பர்ஸ்னால் கடல் வெள்ளரி, இந்த போன்ற உயிரினங்கள் இரண்டு பகுதியாக பிரிவடைஞ்சு ஒவ்வொன்றும் இரு புது உயிரிகளை வளர்ச்சி அடைய செய்யுது. பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல். Budding is a form of asexual reproduction that results from the outgrowth of a part of the body. மொட்டு விடுதல் ஒரு வகை பாலிலா இனப்பெருக்கம். இது பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளின் புற வளர்ச்சி பெறுவதன் மூலம் இந்த வகையான இனப்பெருக்கம் நடைபெறுது. Then the bud is separated from the original organism forming two individuals. இந்த மொட்டு பின்னர் தாய் உடம்புல இருந்து பிரிஞ்சு புதிய உயிரினமா உருவாகுது. Budding occurs commonly in some invertebrate animals such as hydras and corals. இந்த பொதுவா முதுகெலும்பற்ற விலங்குகளாகிய ஹைட்ரா, அப்புறம் கோரல்ஸ்னால் பவளப்பாறைகளில் இது நடைபெறுது. அடுத்தது பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல். ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் தி பிரேக்கிங் ஆஃப் an individual into parts followed by regeneration. உயிரினங்கள் உடல் சிறு சிறு துண்டுகளாக பிளவுபட்டு அப்புறம் அது ஒரு புதிய உயிரியா வளர்ச்சி அடைவது தான் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். தமிழில் துண்டாதல்னு பேர்.
Reproduction through fragmentation is observed in sponges and sea stars. இந்த வகையான இனப்பெருக்கம் வந்து கடற்பஞ்சு நட்சத்திர மீன்களில் தான் காணப்படும். Fragmentation may occur through accidental damage from predators or as a natural form of reproduction. இது இந்த விபத்தின் மூலமோ அல்லது எதிரிகளினுடைய தாக்குதல் மூலமோ அல்லது இயற்கையாகவோ நடைபெறும். சி அனிமோன் இதுதான் கடற்பஞ்சு. இது ஹைட்ரா, ஸ்டார்ஃபிஷ் நட்சத்திர மீன். சிதறல்கள் ஸ்போர்கள் சொல்லுவோம். சம் புரோட்டோசோன் பாக்டீரியா பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை ரீப்ரொடியூஸ் வயா ஸ்போர்ஸ். ஒரு சில புரோட்டோசோவாக்கள், இந்த பாக்டீரியாக்கள், தாவரங்கள், பூஞ்சைகள் இதெல்லாம் வந்து ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யுது. மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. புரோட்டோசோவாக்கள், பாக்டீரியாக்கள், தாவரங்கள், பூஞ்சைகள்லாம் வந்து ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யுது. Spores are the structures naturally grown as part of an organism's life cycle. இந்த ஸ்போர்கள்னா ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியினுடைய ஒரு பகுதியாக இயற்கையாக வளரக்கூடியவை. They are separated from the organism and dispersed through a medium such as air or water. இது உடல்ல இருந்து பிரிஞ்சு சிதறலடைஞ்சு காற்று அல்லது தண்ணி மூலமாக பரவுது. In a suitable environment, the spores will develop into a fully grown organism. பின்னாடி அதுக்கு ஏற்ற சூழலில் முழுமையான உயிரினமாக வளர்ச்சி அடையுது. Activity 2. Visit a nearby museum or a higher secondary school lab in your area. Find the specimens of starfish, cucumber and hydra there. Collect the pictures of these species and prepare an album. உங்கள் பகுதியில் இருக்கிற மியூசியமோ இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுன்னா அங்கே போய் அங்கே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸ்பெசிமென் இருக்கும். என்னென்ன நட்சத்திர மீன் இருக்கும், இந்த கடல் வெள்ளரி, ஹைட்ரா இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண பிக்சர்ஸை சேகரித்து ஒரு ஆல்பத்தை உருவாக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அப்படின்னா அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள். An endangered species is an animal or a plant that is at the risk of extinction. முற்றிலும் அழிந்து போகக்கூடிய அபாய நிலையில் இருக்கிற விலங்குகள் அல்லது தாவரங்கள் அதை தான் வந்து அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் that they might extinct from the earth soon. விரைவில் இது பூமியிலிருந்து நிரந்தரமாக மறையக்கூடிய அழியக்கூடிய நிலையில் இருக்கு. It is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in India. இந்தியாவில் வந்து 132 உயிரினங்கள் அழியக்கூடிய நிலையில் இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் எதெல்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்னோ லெப்பர்டு, பனிச்சிறுத்தை, பெங்கால் டைகர், வங்கப்புலி, ஏசியாட்டிக் லயன், ஆசிய சிங்கம், பர்பிள் ஃப்ராக், ஊதா தவளை, இந்தியன் ஜெயிண்ட் ஸ்குரில், இந்திய ராட்சச அணில் ஆர் சம் ஆஃப் த என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் இந்தியாவில் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள். சிமிலர்லி பிளான்ட்ஸ் லைக் அம்ப்ரெல்லா ட்ரீ, மலபார் லில்லி, ரெஃப்ளெஷியா ஃப்ளவர், இந்தியன் மேலோ அண்ட் முஸ்லி பிளான்ட் ஆர் என்டேஞ்சர்டு. அது மட்டும் இல்லை, பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குடைமரம், மலபார் லில்லி, ரஃப்ளேஷியா,
இந்திய மேலோ, அப்புறம் முஸ்லி, இதெல்லாம் கூட அழியும் நிலையில் இருக்குது. பிக்சரெல்லாம் நல்லா பாருங்கள். இதெல்லாம் நம்ம பிக்சர்ஸ் மூலமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்குது. லைன் டெய்ல்டு மெக்காக் அப்படின்னா சிங்கவால் குரங்கு. ஏசியாட்டிக் லயன் ஆசிய சிங்கம். த நீல்கிரி டார் நீலகிரி வரையாடு. ஸ்னோ லெப்பர்ட் பனிச்சிறுத்தை. ஆக்டிவிட்டி 3. Collect the pictures of different plants and animals. Prepare a poster showing the endangered animals and plants in India. Also find out where they are found. வெவ்வேறு வகையான தாவரங்கள் விலங்குகளுடைய படங்களை சேகரித்து நீங்கள் ஒட்டுங்க. அதில் அழிந்து போன தாவரங்கள் விலங்குகளை பற்றிய ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணி அது எந்த இடத்துல வாழ்ந்தது அதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. Do you know an animal is said to be endangered if its population is currently less than 50 or less than 250 for the past 3 years. ஒரு விலங்கினுடைய எண்ணிக்கை ஒரு வருஷத்தில் 50க்கு கீழே குறைஞ்சாலோ அல்லது 3 வருஷத்தில் 250க்கு கீழே குறைஞ்சாலோ அது அழியும் நிலையில் உள்ளதா சொல்லப்படுது. என்டேஞ்சர்டுன்னு பேரு. இந்தியன் மேலோ பாருங்க, இந்த பூவெல்லாம் நம்ம இந்த வேலியிலெல்லாம் இருக்கும். மலபார் குளோரி லில்லி செங்காந்தல் மலர். அம்ப்ரெல்லா ட்ரீ குடை மரம். பக்கத்து குடை மாதிரி இருக்குதுன்னு இதுதான். ரெஃப்ளேஷியா மலர். இதெல்லாம் அழியும் நிலையில் உள்ள பிளான்ட்ஸ். காசஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட் அப்படின்னா உயிரினங்கள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணம். The following are the reasons why an animal or a plant is endangered or extinct. ஒரு தாவரம் அல்லது விலங்குகள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். Forests which provide food and shelter to animals are destroyed for human needs. ஒரு காடுன்னா ஒரு விலங்குகளுக்கு உணவு தங்கும் இடத்தை கொடுக்குது. அதை மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக அந்த காட்டை அழிக்கிறான். Large number of animals is hunted for their horns, skin, teeth and many other valuable products. பெரும்பாலான அதிக எண்ணிக்கையில் உள்ள விலங்குகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கொம்பு, ஹார்ன்ஸ்னா கொம்பு, தோல், பல்லு, பிற விலை மதிப்பற்ற பொருட்களுக்காக அந்த விலங்குகளை மனிதன் வேட்டையாடுறான். ஆக்டிவிட்டி 4. Write few slogans for conservation of forest and animals. Observe some important days related to nature like World Wildlife Day and organize a rally on those days. இந்த காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்தக்கூடிய சில ஸ்லோகன்ஸ்னா வாக்கியங்களை எழுதுங்க. அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம் தானே, முக்கிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா நீர் பாதுகாப்பு, நில பாதுகாப்பு, விலங்குகள் பாதுகாப்பு தினம்லாம் அன்னைக்கு இருக்குதுன்னு. அப்போ மக்கள்கிட்ட இந்த முக்கியமான நாட்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஊர்வலம் போங்க. இப்போ சில ஸ்லோகன்ஸ்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ வைல்டு ஃபார் வைல்டு லைஃப். God created animals, love them. Save forest, save the climate. இப்போ சில ஸ்லோகன்ஸ்லாம் சொல்லியிருக்குதானே, அதே மாதிரி நீங்களும் நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் எழுதி நினைவில் வச்சுக்கோங்க. Do you know, in the recent years, more number of animals is affected by waste in the form of plastic. Animals mistake plastic as their food and eat them. Surgeons in Tamil Nadu Veterinary University, Chennai have removed 52 kg of plastic from a cow.
இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் வந்து நெகிழி குப்பையினால் பாதிச்சிருக்கு. இந்த விலங்குகள் என்ன பண்ணோம், அந்த பிளாஸ்டிக்கை உணவுன்னு நினச்சி சாப்பிட்டுடுது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இந்த அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவர்கள்லாம் வந்து ஒரு பசுவோட வயிற்றுலேருந்து 52 கிலோ பிளாஸ்டிக்கை எடுத்திருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் தி அனிமல்ஸ். மாசுபாடு, என்னென்ன மாசுபாடு? காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு. இதனால் விலங்குகள் பாதிக்குது. காற்று மற்றும் நீர் மாசுபடுறதுனால விலங்குகள் பாதிக்குது. Sometimes animals are taken to new habitat by people. They cannot survive there. சில நேரத்தில் சில விலங்குகள் வந்து மனிதர்களால் அவற்றுடைய இயற்கை வாழிடத்தை விட்டு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறப்படுது. அதனால் அந்த சூழ்நிலையில் அதனால் வாழ முடியாமல் அழிஞ்சு போயிடுது. Pesticides and chemicals which are used to get rid of insects, pests or weeds poison the plants and animals. பூச்சிகள், புழுக்கள், இந்த களைச்செடிகளை அழிக்கிறதுக்காக உபயோகக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது தானே, அது தாவரங்களையும் விலங்குகளையும் பாதிக்குது. Natural disasters like flood, cyclones and fire also destroy animals. இயற்கை பேரழிவான வெள்ளம், புயல், தீ விபத்துனாலையும் இந்த விலங்குகள், தாவரங்கள் வழிந்து அழிஞ்சு போயிடுது. இந்த பிக்சரில் பாருங்க, மரத்தெல்லாம் வெட்டுறாங்களா, அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்து பண்ணுறாங்க. அப்புறம் அந்த விலங்குகள்கிட்ட இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக அதை கொல்றாங்க. அப்புறம் வேட்டையாடுறாங்க. அப்புறம் வந்து நீர் மாசுபடுறதுனால இந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்களை இறந்துருது தானே. இதுதான் வந்து உயிரினங்கள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள். ரெண்டாவது, சேவிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாத்தல். அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வெரைட்டிஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இயற்கை நமக்கு அழகானது. அது பலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் நிறைஞ்சிருக்கிறது தான் இயற்கை. But they are endangered mainly due to human activities. We need to take some measures to protect them. ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான், அந்த இயற்கையை தன்னுடைய சுகமான வாழ்க்கைக்காக அந்த இயற்கையை அழித்து விட்டான். இதையெல்லாம் பாதுகாக்க நாம் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். ஹண்டிங் அண்ட் போச்சிங் அனிமல்ஸ் ஷுட் பி prohibited. விலங்குகளை வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட வேணும். We should not pollute the environment. சுற்றுச்சூழலை நாம் மாசுபடுத்தக்கூடாது. Limiting the usage of plastic and recycling it can save the endangered animals. நெகிழி பொருட்களுடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு அவற்றை மறுசுழற்சி செய்யறது மூலம் நாம் அழியும் நிலையில் இருக்கிற விலங்கினங்களை பாதுகாக்கலாம். Pesticides and chemicals which pollute the environment should be avoided. இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதிப்பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கணும். Planting native trees will provide food to the animals. அந்தந்த இடங்களுக்குரிய மரங்களை வளர்ப்பது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக அமையும். We should buy eco-friendly products only. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களையே நம்ம வாங்கி உபயோகப்படுத்தணும். Plant native trees like banyan tree, neem tree, umbrella tree and java plum tree in your school area. These trees can be benefit birds. இப்போ உங்கள் ஸ்கூல்
காம்பவுண்ட்லேயே அந்த ஏரியாலேயே வந்து ஆலமரம், வேப்ப மரம், குடைமரம், நாவல் மரம் அதை வந்து அதிக அளவில் நீங்கள் வளர்க்க முயற்சி செய்யுங்க. இதனால் வந்து இந்த மரங்களை வளர்க்கறதுனால வந்து பறவைகள் பயனடையும். Do you know Project Tiger was initiated in India in 1972 to protect the Bengal tiger. It was launched on 1st April 1973. Due to this project, the population of tiger has increased in India from 1,400 in 2006 to 2,967 in 2018. வங்க புலிகளை காப்பதற்காக 1972 புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்றை உருவாக்க ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவில் வந்து புலிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பார்த்தோன்னா 2006 1400 இருந்த புலிகள் வந்து 2018 2967 அதிகரிச்சிருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெட் டேட்டா புக், சிவப்பு விவர புத்தகம். The Red Data Book is a book maintained for recording rare and endangered species of animals and plants. சிவப்பு விவர புத்தகம்னு சொல்லுவோம். இது வந்து அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய புத்தகம். This book is created to identify and protect the species which are about the extinct. இந்த புத்தகமானது முற்றிலும் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை கண்டறிந்து அதை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இதுதான் ரெட் டேட்டா புக். சிகப்பு கலரில் இருக்குதுன்னு இதை பார்த்துக்கோங்க. இட் இஸ் மெயின்டைன்ட் பை தி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN, and international organization working in the field of nature conservation. The Red Data Book contains color-coded information sheets. இந்த புத்தகம் வந்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவான். அந்த அமைப்பின் மூலம் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் வந்து இந்த நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்கள் பார்த்தீங்கன்னா கலர் கோடட்னா வண்ண குறியீடுகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த புக்கை பார்க்கலாமா? இங்கே 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க தானே. இது பார்த்தீங்கன்னா விலங்குகள், தாவரங்கள் பற்றிய தகவல்கள் இருக்கும். எதெல்லாம் எப்படி எந்த நிலையில் இருக்குன்றத ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ பிளாக், கன்ஃபார்ம்டு டு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ், அழிந்த நிலை உறுதியாயிடுச்சுன்றது பிளாக் கலர். ரெட், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழியும் நிலையில் உள்ளது. ஒயிட், ரேர் ஸ்பீசிஸ், அபூர்வ விலங்குகள், அதை பார்க்குறதே அபூர்வமாக இருக்கிறது, அந்த நிலையில் உள்ள விலங்குகள். கிரீன், ஃபார்மர்லி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் பட் ஸ்டார்டட் டு ரெக்கவர், முன்பு அழியும் நிலையில் இருந்து தற்போது அந்த அழியும் நிலை குறைஞ்சு அதிகரித்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு கலரில் இந்த கலர் கோடு கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ரெட் டேட்டா புக், இந்த ரெட் டேட்டா புக்கினுடைய பயன்கள் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு எவாலுவேட் தி பாப்புலேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ், ஒரு இடத்துல குறிப்பிட்ட இனங்களுடைய எண்ணிக்கையை மதிப்பிட உதவுது. The data given in this book can be used at the global level. இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை உலக அளவில் உபயோகித்து கொள்ளலாம். The risk of a species become globally extinct can be estimated with the help of this book. எந்த இனம் அழியும் அபாயத்தில் உள்ளது அப்படின்றத இந்த புத்தகத்தில் உள்ள விவரங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். It provides the necessary guidelines for implementing protective measures. உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளும் அதை குறித்த வழிமுறைகளும் இந்த புத்தகத்தில் இருக்கு. Do you know Red Data Book of India contains the conservation status of animals
and plants which are found in the Indian subcontinent. Surveys conducted by the Zoological Survey of India and the Botanical Survey of India provide the data for this book. இந்தியாவினுடைய இந்த ரெட் டேட்டா புக் இருக்குதானே, அதில் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற விலங்குகள் தாவரங்களுடைய பாதுகாப்பு நிலை குறித்த தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு எப்படி தகவல்கள் கிடைக்குது இந்த புத்தகத்துக்குன்னா, இந்திய விலங்கியல் மதிப்பாய்வு ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும், இந்திய தாவரவியல் மதிப்பாய்வு பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த இரு அமைப்புகளும் இந்த புத்தகத்துக்கு தேவையான புள்ளி விவரங்களை தருது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த பார்ட் 2 கிளாஸ் முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.